என்னுடைய கடமைத்தான் செஞ்சென்ற திருப்தி இருந்தாலும் தாயில்லா புள்ள என் ஒரே மகாமன். அவனுடைய பிரிவினால கஷ்டப்பட்டேன். 1 மாசம் ஜெயில் தண்டனைக்கு அப்புறம் அவன் விடுதலையாகி வந்தான். வீட்டுக்கு போகலாம். அன்னைக்கு உள்ள தள்ளி ரூம் கதவை மூடினீங்கல்ல, மூடின கதவு மூடினதுதான். மிஸ்டர் மகேந்திரன், லெட்ஸ் பார்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவது மாறி இருப்பேன்னு நினைச்சேன். சேம் ஓல்ட் சன், சேம் ஓல்ட் ஃபாதர். இதுதான் உங்க மகனா? ஆமா. இப்ப சொல்லு, அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற? உடம்புல குளிர் விட்டு போச்சுன்னு நல்லா தெரியுதே. இள ரத்தம், பெரிய புரட்சிக்காரன்னு தெரியுது. ஆமா, பிள்ளைய பிடிச்சு கொடுக்க துணிவு இருந்த உங்களுக்கு குத்தி வச்ச கத்திய மடக்கி வைக்க தெரியும் இல்லையா? அதுக்கு இல்ல, அவன் இந்த வீட்டை விட்டு போகும்போது இந்த ரூம் எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில இன்னமும் வச்சிருக்கிறேன். அவன் நினைவுக்காக. உன்னை பத்தி எதுவுமே சொல்லலையே. பேரு ரஞ்சினி, ஊரு தெரியாது, உறவு யாரும் இல்ல, ஒரு அனாதை. வாழ்க்கையில பெரிய லட்சியம் எதுவும் கிடையாது. சாகணுங்கிற எண்ணமும் தற்போதைக்கு இல்ல. உடலை வளர்க்க கௌரவமா ஒரு வேலை பாக்குறேன். எங்க? தெரு தெருவா வேலை. கஸ்டமர் கண்ணா பின்னான்னு ஓட விட வேண்டாம். சோப்பு கம்பெனியில வேலை. தெரு தெருவா போய் கேன்வாஸ் பண்ணணும், ஆர்டர்ஸ் வாங்க. வரேன் சார். ஏமா இந்த ராத்திரில தனியாவ போறேன்? இங்கேயே தங்கிட்டு காலையில போகலாமே. கற்பனையை கண்ணா பின்னான்னு ஓட விட வேண்டாம். மன அமைதிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன பண்றீங்க? உங்க பையனை தேடி கண்டுபிடிச்சு மன்னிப்பு கேளுங்க. வரேன் சார். ஹலோ. காத்த நான் தான் எடுத்து விட்டேன். உங்ககிட்ட கத்துக்கிட்டதான். சாரி, பிளீஸ். எப்படியும் நீதான் ஜெயிக்க போற. இல்ல, உங்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன். நோ 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 நோ, நீ தப்பா விளையாடி என்னையும் ஜெயிக்க வைக்கிற. ஏன்னா வாழ்க்கையில நிறைய இழந்துட்டீங்க. இனி விளையாட்டுல கூட நீங்க இழக்க கூடாது. ஆமா, வேலைக்கு போக வேண்டாமா? ஆமா, நாள் பூரா சுத்தின எத்தனை சோப்பு விப்ப? 1 டசன், 2 டசன், 1 gross, 10 gross, மேக்சிமம் 50 gross விப்பியா? அத்தனையும் நான் வாங்கிக்கிறேன். தேங்க்யூ. அஞ்சலி, யாருமே இல்லாத அனாதைன்னு சொன்னியே, இந்த வீட்டுல நீ தங்குற என்ன? தப்புன்னு இல்ல, ஆனா பிளீஸ், என் மகன் இருந்த இடத்துல உன்னை வச்சு பார்க்க ஆசைப்படுறம்மா. தனிமை என்ன ரொம்ப கொல்லுதுமா. தனிமையா? ஒரு புதிர் சொல்றேன், அதுக்கு விட கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. தனிமை தன்னால பறந்து போயிடும். புதுரா? என்னது? என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளுக்கு அப்பா என் மகனுக்கு மாமனார். இவ்வளவு வேகமா சொன்ன எப்படி? வெள்ள சொல்லு. என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளுக்கு அப்பா என் மகனுக்கு மாமனார். போச்சுடா. அப்போ அவங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு? கணக்குடுங்க. என்னுடைய அப்பா
யாருக்கு மாமனாரோ அவருடைய அப்பா, அவருடைய மகளுடைய அப்பா. கொஞ்சம் கொஞ்சம். என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மகளுடைய அப்பா. கொஞ்சம் கொஞ்சம். ராகத்தின் பெயர் எனக்கு வெறிச்சோடிவிட்ட என் வாழ்க்கையில இசை உணர்வு என்ன கச்சேரி மேடையோடு இணைச்சது. உடன்பிறப்புகளே இல்லாத என் இதய துடிப்பு பிரசன்னா மேல பாசத்தை வளர்க்க ஆரம்பிச்சது. என்ன சொல்லிக்காம பொறுப்பாச்சா? எனக்கு பொறுமை இல்லை, அதான் புறப்பட்டேன். அவங்கள பழி வாங்கி ஏற்றிடணும். தாராளமா போலாம். ஆனா ஒண்ணு, உள்ளத்துல இருக்கிற அளவுக்கு உடல்ல வலு இருக்கா? ஏன் இல்ல? நிரூபிச்சு காட்டு, அப்ப போலாம். எப்படி 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 நிரூபிக்கிறது? கேவலம் ஒரு பொம்பளையை ஜெயிக்க முடியலையே, நீ போய் 4 பேர் தலையை சீவ போறியா? இனிமே சொல்லிக்காமல போக மாட்டேன், உங்களை ஜெயிக்காமல போக மாட்டேன். சாப்பாடு ரெடியா இருக்கு. என்னுடைய அப்பா அவர் ஏன்னு வச்சு பாப்போமே. சரியே. யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகனின் அப்பா மருமகன் சி, அவ அப்பன் சி, என் மகனுக்கு மாமனார்னா அவருக்கும் எனக்கும் என்ன வேணும்? என்ன வேணும்? ஏக்கும் எச்சுக்கும் என்ன வேணும்? என்ன வேணும்? எட போப்பா. விஸ்கி வேணும். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங் மிஸ்டர் நாயுடு. ஹாய். ஹலோ ஹலோ. ஆமா ஜெயமங்கலம், நீ வந்தாதாமா கமிட்டி மீட்டிங்கே களை கட்டுது. அது ஏமா உன் பேரு ஜெயமங்கலம்? வயசு குறைச்சு காட்டவா? கல்யாணமே வேண்டான்னு திமிரா இருந்த காலத்துல வெறும் மங்களம். இப்ப கல்யாண ஆசை வந்த உடனே ஜெயமங்கலமா? மிஸ்டர் மகேந்திரன், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க, நான் ஜெயா விட்டுடுறேன். வெறும் மங்களமா நிக்கிறேன். குட் ஜோக். நல்ல ஹாஸ்யம். இது ஹாஸ்யம் இல்ல டாலே, ரொம்ப நாளா ஆசை. சபா கமிட்டி மீட்டிங் ஆரம்பிக்கலாமா? ஓ எஸ். அதுக்கு முந்தி ஒரு லேடி மெம்பரை வச்சுக்கிட்டு நம்ம குடிக்கிறது. செக்ரட்டரி அம்மா மன்னிக்கணும். பரவாயில்ல பரவாயில்ல, என் விஸ்கி நேரம் 10 மணிக்கு தான். நாட் நோ. உண்டா பழக்கம்? ஆனா மத்தவங்க முன்னால் இல்ல. எண்ணங்கள் ஓடுற அளவுக்கு நாட்கள் ஓடுறதில்ல பிரச்சனை. என்ன அதையே பார்த்துட்டு இருக்க? எனக்கு இந்த கேலண்டர் தவிர வேற எதுவுமே கண்ணுல பட மாட்டேன். அப்படியா? இந்த அழகான சிலை கூடவா? அழகா இது பல்கர் எக்ஸிபிஷன். பணக்காரங்களோட ஆபாச ரசனைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. பணக்காரங்கனாலே உனக்கு வெறுப்பு? சிலைகள்னால வெறுப்பு தான். இதுக்கு கூடவா துணி பஞ்சம்? இனிமே இந்த அம்மாவுக்கு இதுதான் சாரி. பாரி வள்ளல் மாதிரி
நீ சாரி வள்ளலா? ஒரு வாரமா ஒரு பக்கமா எனக்கு தலைய வலிக்கிறது. அதுக்கு என்ன மாத்திரை சாப்பிடலாம்? மாத்திரை இருக்கு. 15 மினிட் நாதஸ்வரம் கேளு. தர்பார் ராகம் தலைவலி தன்னால போயிடும். என்னப்பா இப்போ உனக்கு சிரிப்பாத்தான் இருக்கும். நீ வேணா பாரு 1985 நான் சொல்றபடியா தான் நடக்க போறது. சகல விதமான வியாதிகளுக்கும் இசையினாலேயே வைத்தியம், இசையினாலேயே ஆபரேஷன். தைராய்டுக்கு தோடி ராகம், கேன்சருக்கு கல்யாணி, அல்சருக்கு அட்டான. ஏன் டாக்டர் ஒருவேளை ராகத்தை மாத்தி பாடிட்டா ஐயோ இனிமையான ராகத்தின் பேர் எனக்கு. ஆனா என் வாழ்க்கையில இனிமையும் இல்ல, அர்த்தமும் இல்ல. ஏதோ விளையாட்டா போயிட்டு இருக்கு. தினம் இதே வழியில தான் என் பயணம். பயணத்தின் முடிவுதான் எனக்கு புரியல. சார் சார், என்னுடைய அப்பா யாருக்கு மாமனார், அது மருமனுடைய அப்பா யாருந்த முட்டாப்ப ஊழிதர் பூலபராஜ்.